எப்பா இந்த மரம் கொஞ்சம் ஆயிட்டு பார்த்து பத்திரமா எடுத்து போடு. நான் பார்த்துக்கு தரேன், அசால்ட் அதெல்லாம். அதுவாவது சின்ன மரம்பா, இது பெரிய மரம், அதனால சொல்றேன். நோ, ஏழைக்கு இது மலை மேல இருக்கிற மத்த மேலே இருக்கிற அசால்ட்டுனா. அவர் தான் அசால்ட்ன்றல, விடுங்க ஏறட்டும், கைகள் கைகள் உடச்சுக்கிட்டோம். ஓ வாய கழுக்கு என்ன இப்படி பேசுறா? பின்ன ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்கன்னா சரிண்ணா நான் பார்த்து ஏறுறேன்னா அது சொல்லணும். அது விட்டுட்டு நான் ஏலகிரி மரம் மேல ஏறினா, நான் இமயமலை மேல ஏறினேன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. டேய் அப்ப சக்கர மாதிரி பேசி கிடக்காத, நீ ஏற்பா. தம்மா துண்டு மரம், இதுக்கு இவ்வளவு சீனு. ஐயா அது சொல்ற பிறகு அதான் பண்ண போறது, நீ ஏற்பா. பாத்தி ஏற்பா, எள்ளி இறக்க வந்துட்டு ஆகுதா? ஐயா புருஷன் முன்னாடி அபசமா பேசிருப்பா, நான் இறங்கிடுறேன். ஐயா கோச்சிக்காதப்பா, ஏற்பா ஏற்பா, சும்மா சொன்னேன். கோவத்தை பாரு இதுக்கு. ஏய் கால என்ன மிச்சம் வந்து எந்த நேரத்துல வருது? பாருமா சும்மா அசிங்க பத்தாதுமா, சாணியா தான் இருக்கும். என்னத்தோ சாணியோ, சரி ஏறி தொலை. ஏய் கம்முன்னு வாய மூடா, நீ ஏற்பா. ஓ உன் பொண்டாட்டி வாய் முன்னிட்டு சொன்னா சும்மா கடுப்பேத்துது. ஏய் கொஞ்சம் வாய முன்னு தான் இறான், அவன் இளநீரா இருக்கட்டும், காசு கொடுக்காம கெத்தி விட்டுலாம். சரி ஏறட்டும் ஏறட்டும். ஏன்னா குரங்கு மாதிரி கடக்காட்டு நேற்றலடியா பார்த்தாரு மண்டல போட்டு போறேன். வந்து நடுவில் நில்லுங்க போடுறேன். கொழுப்பு பத்தி அவனுக்கு, நான் வந்து நடுவில் நிக்கிறமா என் மண்டல போடுறானா? நீ வாய மூட, மரத்துல ஏறி உட்காந்துக்கிறான், சும்மா தோல் குத்து கிடக்குறேன். நோ உங்க பொண்டாட்டி ஓவரா தொல்லை குத்துங்குது, அப்புறம் அவள் தான். அட இவன் ஒருத்தன்டா, நீ அறுத்து போடுற இளநீர. என்னப்பா இளநீர் அறுக்குறீங்க? ஆமாண்ணா வளர்ந்து போச்சா, மார்க்கெட்ல இருந்து ஆளு கூட்டு வந்தா இருக்கிறேன். இது என்கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா, இதுக்காக மார்க்கெட்ல ஆளை பிடிச்சி வந்துக்கிறேன். என்னண்ணா சொல்றா, ஆள் இருக்காங்களா? நானே ஏறுவோம்பா, நான் எவ்வளவு மரம் ஏறிக்கிறேன். என்ன நீ என்ன ஏதாவது கேக்குறது இல்ல, உடனே ஆளை கூப்பிட்டு வந்துருது. அண்ணன் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? ஏய் எனக்குன்னா தெரியும் இவர் யார் வரண்ணா. சரிண்ணா தெரியாம ஏதோ ஆள் கூட்டான், இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவர் 2 மரம் அவர் ஏறி நெருங்கிட்டான், அந்த மாத்திரம் நீ ஏறுக்கும். ஐயோ அவன் வயிற்றுல அடிச்ச மாதிரி ஆயிடும்பா. நோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துறேன், நீ ஏறுனா அவங்களுக்கு 2 ரூபாய் குறை. ஏம்மா இளநீர் வாங்கிக்கோங்க. புண்ணா கைரா என்ன டைட்டா பிடிக்கலாம். ஏய் நின்னு கிடக்குற வாய கொஞ்சம் புரியா. நான்லாம் அண்ணா கையில கட்டிக்கின்னு இறங்க வந்த கோழிய. அண்ணா கைத்துலவா? என்னடா சொல்ற, உண்மையாவா? ஆமாம்மா, நீங்க வேற ஆள்கிட்ட சொல்லிட்டீங்க, அதான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏனோ இப்ப கூட பிரச்சனை இல்லைன்னா அந்த மாத்திரம் நீ ஏறினா அவனை தெத்தி விட்டுறான். ஓய் என்ன என்ன தெத்தி விட்டுருன்றா? ஏன்பா எங்க அண்ணங்கிறாரு, இந்த 2 மரத்தோட நீ போதும், அந்த மரத்துல அவர் ஏறிக்குவாரு. யோ பருப்ப, என் வேலைக்கு உழ வைக்கிட்டே வருவியா? ஏய் கம்முனிரா சில்லற பையா, தம்மு தூண்டு பையன் என்னென்ன பேசுது பாரு. அவன் பேச்சே சரியில்லை, நான் இன்னும் 2 கொலை அறுத்ததுக்கு அப்புறம் அவன் தோத்து விடலாம். நீ கம்முனுரு. அறா அந்த 2 கோழி அறாப்பா. பொடி பையன் இறங்கட்டான், காது மேலேயே கொடுக்குறேன். காது மேல கொடுப்பாராமே, இளநீர் எடுத்து தலை மேல போட்டுறேன் இரு. ஏங்க அங்க பாருங்களேன், இளநீர் அறுக்குறாங்க, கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன். எல்லாத்துக்கும் ஆசைப்பட வா நீ. வாங்கி கொடுங்க. இதை கட்டின்னு செம்ம ரோதனை இருக்குதா? நான் சௌக்கியமாண்ணா? என்னப்பா எப்பவுமே கேட்க மாட்டேன், இப்ப சவிக்க மாட்டா? நான் எப்பவுமே கேட்பேண்ணா, உனக்கு காது கேட்காது. இது என் பொண்டாட்டி. தெரியுமா, அப்பப்ப இந்த பக்கம் போயின்னு வந்து இருக்குமா. என்ன ரேணுகா, அந்த ராணி கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்தியே, கொடுத்துட்டாளாவா? அவ எங்க கொடுத்தா? எலி கடிச்சு போச்சு, யானை கடிச்சு போச்சுன்னு கதை விட்டுட்டு இருக்கா. அவகிட்ட இனிமேட்ல இருந்து கொடுக்கவே கூடாது, அவ ரொம்ப ஓவரா தான் பண்றா. நான் இனிமேட்டு அவ கொடுக்கவே மாட்டேன். சரி என்ன உங்க வீட்டுக்கு விட்டு எங்க போற? கடைக்கு தான் போறேன். நோ எல்லாம் தானா? தண்ணி தான்ப்பா. தண்ணி இருக்குமா? தண்ணிலாம் இருக்காதுப்பா, வெறும் தேங்காய். தேங்காவா? ஒன்னு எடுத்து சாப்பிட்டு பார்க்கட்டுமாண்ணா? அது தாண்டி என்ன நல்லா விசாரிச்சு எனக்கு தெரியும். ஏய் ஒரு இளநீர் எடுத்து கொடு. சரிங்க. ஏதாவது ஒன்று அறக்கூடாது, அப்படி நாக்கு தொங்க போட்டு வந்துடுவானுங்க. நோ நான் பேசுறா பின்ன வருஷ கணக்கில் இப்படி தான் போறேன், இப்படி தான் வரேன். எப்பயாவது நல்லா கேட்டுக்கிறேனியா? உண்ணா இப்பதான் கேட்டல. சரி கொடுக்கா, வா போலாம். ஓசிலே ஆட்டை போட்டு மத்துக்கு வரானுங்க. ஏய் போ, மண்ணில போட்டு போறேன் கோவத்துல. போட்டாலும் போடுவான் அந்த பொட்டல முக்கம் வாயா. ஓய் தள்ளிங்க, பெரிய கோலை வெட்ட போறேன். வெட்டுடா, ஓவரா பேசாதா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு விட்டு உனக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி. இளநீர் அறுத்துங்கிறாங்க. என்னப்பா இளநீர் அறுக்குறீங்க? லைன் கட்டிட்டு வந்து நிற்கிறானுங்களா? நான் தம்பி அந்த பக்கம் திரும்பிக்கிறேன், இளநீர் அறுக்குறீங்களான்னு தானே கேட்டாரு எங்க வீட்டுக்காரு. ஏக்கா பார்த்தா எப்படி தெரியுது? மாங்காய் இருக்கிற மாதிரி தெரியுது, இளநீ தானே இருக்கிறாங்க. ஐயோ ஏமா வீட்டுக்காரருக்கு தப்பா அதை வந்துக்கிற நீ என்ன கேட்டாங்க அப்படி கோவப்படுற? ஏங்கா இப்ப என்னத்து கத்தி கிடக்குற?
டேய் ஒரே ஊருக்காருங்க, உனக்கு ஒரு நானா நான் வரணும், எனக்கு ஒரு நானா நீ வரணும். கொஞ்சம் கூட மூஞ்சி குத்து பேசுறடா. இளநீர் தானே வேணும். இந்த இளைஞர்களே நான் அழிஞ்சுங்கிறேன். எங்க ஊர்ல 100 மரங்குதுடா. ஏன் எங்க ஊர்ல குத்தா 1000 மரம் இருக்குது, நான் குத்தா சொல்லுவேன். பேசினே தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு பேச்சா? இப்ப 2 இளநீர் குத்தா கம்முன்னு போயிடுங்க, அப்படித்தானே? அதை கேட்கறதுக்கு முன்னால குத்துக்கணும். அசிங்கம் பண்ற மாதிரி பேசுற. ஏ உடிய ஊர்ல இல்லாத இளநீர் வச்சுக்கிறாங்க, பேசுறாங்க. நம்ம பசங்கடிங்க திட்டினாலும் கொண்டாலும் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? 2 இளநீர் கொடுப்பா நீ. மானம் கட்டுதுங்க, எவ்வளவு திட்டினாலும் காரியத்துல கரெக்டா இருக்கிறானுங்க. ஏய் 2 இளநீரை தந்து கொடு. இந்தாங்க 2. எங்க ஊர்ல இந்த மாதிரி இளநீர் காய்க்கும். இது என்ன பிஞ்சு மாதிரி இருக்குதா? ஏ வாய போலாம். வாங்கிக்கிறேன், எவ்வளவு இலத்தாரமா பேச்சு பார்த்து பத்தியா? இதுக்கெல்லாம் குத்தே இருக்க கூடாது. சரி விடுங்க போட்டோம். ஓய் புரி நோ, அவன் அறுத்துட்டு இறங்கிடுவான். அந்த மரத்துல ஏறி நீ ஃபுல்லாவும் அறுத்து போடு. என்ன? நான் பாத்துக்கிறேன். பார்த்து ஏணி புடிங்க. நீ இறங்கு, ஏணி எல்லாம் புடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தாப்பா 500, 100, 600 ரூபாய். அந்த மரம் வந்து அவர் ஏறிக்கிறாரா, அனுப்போ. 3 மணி நேரம் சொல்லி கூப்பிட்டு வந்தா என்ன? இப்போ 2 மரத்தோட அனுப்புறா? டேய் அவர் எங்க அண்ணன்டா, அவர் சும்மா கூட தருவாரானுங்க. எனக்கு தெரியாத போச்சு, எனக்கு கேட்காத போயிட்டான். ஏய் அதான் ஏறுறது கொடுத்தாங்களா, போடா. வாய் மட்டும் சும்மா அப்படி கிழியுது. ஐயா இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த பாரு, என்ன செருப்பால் வச்சுக்கணும். பிரச்சனை இல்லப்பா, இந்த ஆச்சுக்கோ. நான் விளையாடியா? அதெல்லாம் நல்லது இல்லைண்ணா. ஏய் தம்பி சொல்றேன், சும்மா எக்கத்தாளம் பண்ற. இவன் சொட்ட என் பொழப்புக்கு எடுத்து வந்துட்டுல, இதே அவனை பார்த்துக்கிறேன். சொட்டன்றான் நான் சும்மா கூட பார்த்தல விட. இல்லைண்ணா வேணா அவங்க எடுக்கிற சில்லற பையன், நீ அந்த மரத்துல இருக்க. அந்த மரம்னா ஒரு 2 கொலை மட்டும் தான் இருக்குது. அந்த பாரமா? அப்புறம் நான் மேல 2 கொலை தாங்குதா. அட என்னப்பா 10 கொலைந்து ஏறலாம், 2 கொலைக்கா ஏறுவாங்க. என்னண்ணா அப்படி பேசுறா? 2 கொலையா இருந்தாலும் இளநீர் தானேண்ணா. நான் ஏறினா இந்த பக்கம் வச்சுக்கணும், இந்த பக்கம் வச்சுன்னு 10 கொலை வச்சு தான் இறங்குவேன். ஒரு 6 கொலை இருக்குது கட்டிக்கு இடுப்புல. நானா வேணாம் சொல்றேன். அட வளர்த்தம்பா, வர மாசம் வந்து அறுத்துறேன். பாடுறா எங்கெல்லாம் தேய்னு வர இந்த ஆள் இங்க இருக்கிறதா? என்ன அவனை வர அடிச்சிட்டேன், போய் ஏறினா மாத்தல 2 கொலை ஏறினா. அடுத்த மாசம் அறக்குறேன்பா. என்ன பிரச்சனை? என்ன சொல்றாரு எங்க தாத்தா? இல்லப்பா இளநீர் அறுக்கிறனாரு, ஏற்கனவே 2 மரத்துல இளநீர் அறுத்துன்னு நினைச்சிட்டேன். இப்ப ஏற மாட்டாரு. அவனை வர திட்டி அமிச்சிட்டோம். இவரு அடுத்த மாசம் தான் ஏறுவன்றாரு. இவரு மரம் ஏறுவாருன்னு யார் சொன்னது? இவரு தான் சொன்னாரு. 10 கோழி அண்ணா கிட்ட கட்டி இறங்க வராம. 10 கொலையா அண்ணா கவர்ல கட்டினு இறங்க வராமா? சொன்னாரு 2 கொலை தான் இருக்க மாட்டேன், 10 கொலை தான் பண்றாரு. 2 அடி தின்ன மேல ஏறி உட்கார மாட்டான் இந்த ஆளு. இந்த 25 அடி தென்னை மரத்து மேல இவரு ஏறுவாராமா? என்னது 2 அடி தின்னு மேல ஏற மாட்டாரா? என்னப்பா சொல்றான்? உன் தந்தையை மாந்த தின்னு பாரு, அதை ஏறு சொல்லியிருந்தால. ஹலோ அவங்க என்ன சொல்றாங்க? அந்த சினிமால ஏற அதான் கம்மியா இருப்பா. என்ன கம்பெனிரா உப்பேச்சு நம்பி அவனு வர கட்டி விட்டான். டேய் சொட்டா பார், நீ நாள் சரியில்லை, நாளைக்கு வந்து அறுத்துறேன். நீ கம்முன்னு. நாளைக்குனா வந்து கீசுரு வேணிய. ஏன் நீ ஊரு ஃபுல்லா இப்படி புலிவிட்டு சுத்தின்னு கிடக்குற? வீட்டுல போடுற சோத்தை துண்டு வீட்டுல உட்காந்து இருக்காம இப்படி எல்லாம் சொல்லி கிடக்குற. நீ ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க, எனக்கு மானமே போதும். மானம் போதி. நோ இந்த ஆளை அச்சு தத்துனா இந்த ஆளை நம்பி வர நீ அந்த ஆளை அமிச்சிருக்க பேரு. நீ ஒரு முட்டாளு. பின்னாடி பண்ணலாங்கண்ணா. அந்த ஆளை படுக்க வைங்க, அவர் மேல ஏறி ஒரு குதி குதிக்கிறார். ஏய்